வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம், கேட்டு மகிழுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் தண்ணீர் குடிக்க கொடுத்து விட்டு ஒரு வாய் காப்பி சாப்பிடுங்க என்று சொல்லும் அற வாழ்க்கை நமக்கு முந்தைய தலைமுறை வரை இருந்தது. இப்பவும் சில வீடுகளில் இருக்கிறது. வீடுகளில் இல்லத்தரசிகளின் ஒத்துழைப்பு இல்லாத சில வீடுகளிலும் சிலரிடம் வெளியே எங்கேயாவது பார்த்தால் வாங்க காப்பி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அன்போடு உபசரிப்பார்கள். இது இயல்பாகவே அவருக்குள் இருந்து வரும். அவர்கள் வளர்ந்த சூழல் அப்படி இருக்கும். என்னவோ போங்க சார், ஒரு வாய் காப்பி சாப்பிடுன்னு அவன் சொன்னானா என்று கேட்டு வருத்தத்தை கொட்டுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன விலை ஏறினாலும் எந்த விலைக்கு விற்றாலும் எந்த ஊருக்கு போனாலும் காலையில் தூங்கி எழுந்து பல் துலக்கிய பிறகோ அல்லது அப்படியோ முதலில் டீசல் அதாங்க காப்பி போட்டால் தான் சிலருக்கு வண்டியே ஓடும். இது இன்னமும் பல குடும்பங்களில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வு தான். பெட்ரோலியத்திற்கு அடுத்த படியாக உலகிலேயே அதிக அளவில் விற்று வாங்கும் பொருளாக இருப்பது இந்த காப்பி தான். சரி, இந்த காப்பியில் என்ன தான் இருக்கு என்று கேட்கறீங்க. புரிகிறது. காப்பி சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என சொல்ல வரவில்லை. அதை அறிவியல் அறிஞர்கள் பார்த்து கொள்வார்கள். இருந்தாலும் சோர்வாக இருக்கும் போது ஒரு சிப் காப்பி குடிக்கலாமா என்று கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளேயே தனி உற்சாகம் பிறக்கும். முன்பெல்லாம் காப்பி என்றாலே டிகாஷன் போட்டு, இப்போ மாதிரி இன்ஸ்டன்ட் காப்பி அப்போ இல்லை. அதை டபரா டம்பளரில் வைத்து தான் கொடுப்பார்கள். அதான் மரியாதை. அதுவும் பித்தளை டபரா டம்பளர் என்றால் அதுக்கான மவுசே தனி. அதன் சுவையும் அலாதி. டபரா என்றால் என்ன என்று யாரும் கேட்க மாட்டீர்கள் என்பதால் அது பற்றி சொல்லவில்லை. காலம் மாறி போச்சு, டபராவும் போச்சு, பித்தளையும் போச்சு. எவர் சில்வர் டம்பளர் என உருமாறி பீங்கான் கோப்பை என தடம் பதித்து இப்போ பேப்பர் கப் வரை வந்து விட்டாலும் காப்பியின் சுவை மட்டும் மாறவில்லை. அது தரும் புத்துணர்ச்சிக்கும் குறைவில்லை. காப்பியை போலவே டீ குடிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்றாலும் இப்போ சொல்ல வரும் விஷயம் என்னானா, காப்பியை விரும்பி குடிப்பவர்கள் யார் என்று தான். என்னது சோதிடத்தில் இதை எப்படிங்க என்று கேட்க போறீங்க. அதுக்கு தான் இந்த வார சிந்தனை. காப்பிக்கு காரகம் வகிக்கும் கிரகம் எது தெரியுமோ? பீர்ஷ். பீர்ஷ். காப்பி ரொம்ப நன்னாயிருக்கு என்று சொல்லிக் கொண்டே செவ்வாய் என்று சொல்லிவிடலாம். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் பெரும்பாலும் காப்பி பிரியர்களாகவே இருப்பார்கள். குறிப்பாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்கினம் உள்ளவர்கள் காப்பி வரிசையில் முதலில் நிற்கும் நபராக இருப்பார்கள். அதுவும் மேஷத்தில் செவ்வாய் இருந்து விட்டால் காப்பிக்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்று சொல்லும் அளவிற்கு காப்பி பிரியரென்றால் ஆச்சரியமாக தானே இருக்கும். அப்படின்னா விருச்சிகமும் செவ்வாய் வீடு தானே, அந்த ராசியையோ லக்கினத்தையோ கொண்டவர்களும் இப்படி தானே என்று கேட்க வருகிறீர்கள். புரிகிறது. ஆனால் இங்கே அது சந்திரனின் நீச வீடு. அதனால் பால் சேர்க்காத கடுங்காப்பி அல்லது வர காப்பி, இன்றைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பிளாக் காப்பி பிரியார்களாக இருப்பார்கள். செவ்வாய்க்கு இந்த பக்கம் தானே குரு வீடு. அங்கேயும் காப்பி மணக்குமா என சிந்திக்கிறீர்கள். புரிகிறது. குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றவர்கள் அல்லது குரு சாரத்தில் செவ்வாய் நிற்க பெற்றவர்கள் கள்ளி சொட்டாக டிகிரி காப்பி பில்டர் காப்பி பிரியர்களாக இருப்பார்கள். காப்பின்னா இப்படி தான் இருக்கணும் என்று காப்பிக்கு இலக்கணம் சொல்லும் காப்பி பிரியர்கள். இரண்டாம் பாவகம் தானே போஜனத்திற்கு. அப்படின்னா மீன ராசிக்கு இரண்டாம் இடம் செவ்வாய் வீடு. அதே மாதிரி துலா ராசிக்கு இரண்டாம் வீடு விருச்சிகமும் செவ்வாய் வீடு. ஆக செவ்வாய் இங்கே இருக்க இவர்கள் காப்பிக்கு அடிமை என்பது போல புரிந்து கொள்ளலாம். இது போன்ற நபர்கள் அலுவலகத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்தே காரியத்தை சாதித்து கொள்ளலாம்.
காபி என்றாலே அதை டம்பளரில் ஊற்றி கொண்டு வரும் போதே நுரை ததும்ப அந்த வாசனை காற்றில் கலந்து மூக்கை துளைத்து கொண்டு செல்லும் இல்லையா? அந்த காற்று ராசியில், அதாவது மிதுனம், துலாம், கும்பம் ராசியில் செவ்வாய் இருந்தால் நுரை ததும்ப காப்பி தான் வேண்டும். எல்லாம் சரிதான், சனியை விட்டுட்டீங்களே ஐயா என்று கேட்க வருவது காதில் கேட்கிறது. செவ்வாய் உச்சம் பெறும் இடம் மகரம். இது சனியின் வீடு. இங்கே செவ்வாய் அமர்ந்து விட்டால் காப்பியா, சுவையா, நுரையா, மணமா என எது பற்றியும் கவலை இல்லாமல் காப்பின்னு ஒன்னு கொடுத்தா போதும், அதை குடித்து கொண்டே இருப்பார்கள். இப்போ எல்லாம் எங்கே சார்? சூடா காப்பி. மால் பக்கம் போய் பாருங்க, அங்கே எல்லாம் சில 100 ரூபாய் கொடுத்து கோல்ட் காப்பி தான் குடிக்கிறாங்க என்று அங்கலாய்த்து கொள்பவர்களே, கொஞ்சம் கேளுங்கள். இவர்கள் எல்லாம் ராகு கூட்டல் செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஐஸ் காப்பி, கோல்ட் காப்பி போல குடிப்பார்கள். இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். காப்பியில் சுவை இருக்கிறதோ இல்லையோ, இது போன்ற சிந்தனைகள் சுவையாகவே இருக்கும். இது போன்ற சிந்தனைகள் காப்பிக்கு மட்டும் அல்ல, எல்லாவற்றிற்கும் சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது சமயத்திற்கு ஏற்ப அதை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். இப்போ வானம் இருட்டி இருக்கிறது, குளிர்ந்த காற்றும் அடிக்கிறது. மழை காலமாக வேறு இருக்கிறது. இப்போ சூடா ஒரு கப் காப்பி குடிச்சா எப்படி இருக்கும்? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: podcastchannelg@gmail.com.